வணக்கம் என் தாய் தவ உறவுகளே, நான் உங்கள் ஆர்கேரஜி. இன்றைய நாளிலே நாங்கள் எங்கே நின்று இருக்கோம் என்றால் நாச்சிக்குடா சந்திக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு இடத்துல தான் நின்று இருக்கோம். தெரியும், நேற்றைய நாளிலே ஒரு பரவலாக பேசப்பட்ட ஒரு பேசும் பொருளாக இருந்த பிரச்சனை தான் இது. நேற்று எல்லாருடைய முகத்தளத்திலேயும் முகநூல் தளத்திலேயும் இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு காணி பிரச்சனை சம்பந்தமாக, ஒரு கடை பிரச்சனை சம்பந்தமாக போடப்பட்டு இருந்தது. இன்றைய நாளில் உங்களுக்கு தெரியுமில்ல, சட்டவிரோதமாக நிறைய காணிகள் பிரதேச சபையில் உட்பட்ட நிறைய காணிகள் கேள்வியற்று இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதுகள் எல்லாத்தையும் விடுத்து இன்றைய நாளிலே ஒரு கஷ்டப்பட்டவர்கள் அல்லது ஒரு தற்காலிகமாக இந்த கொட்டகை அமைத்து இந்த கடையை செயல்படுத்துறதுக்காக இருக்கும்போது அவர்களை அடாவடித்தனமாக தங்களுடைய கொட்டகைகளை உடைத்தெறிந்தார்கள் என்ற குற்றச்சாட்டுகளையும் இந்த நேரத்தில் இந்த உரிமையாளர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் யார் பிழை, யார் பக்கம் சரி என்பதை இந்த காணொலியில் பாதிக்கப்பட்ட உரிமையாளர்கள் இதிலே தெரிவித்திருக்கிறார்கள். அதைவிட இந்த இடத்திலே கட்சி மோதல்கள் இருப்பதாகவும் தெரிய வருகிறது. வாருங்கள் காணிக்குள் போகலாம், என்ன இருக்கு என்று பார்க்கலாம். சரியா, பேர்ட் பஸ் யூஸ் பண்ண கூடாது. சரியா, நீங்க அடிக்க வரலாம், நாங்க பாத்து என்ன அடிக்க வரா கையோகனவரா இல்லையே, கையோகனவரா நீங்க ஒரு பிளேஸா உத்தியோகம் தானே, தூசண தவிர காய்க்கலாமா? டியூட்டிக்கு வந்தா தூசண தவிர காய்க்கலாமா? நாங்க இடையூறு செய்யல. சரியா, நீங்க வந்து நடந்துகிட்ட முறப்புல. சரியா, நாங்க அடிக்க வரல. நாங்க அடிக்க வரலையே. நீங்க ஒரு பிளேஸா உத்தியோகம் தானே, தூசண தவிர காய்க்கலாமா? டியூட்டிக்கு வந்தா தூசண தவிர காய்க்கலாமா? வச்சு புடுங்க. இல்ல இல்ல, புடுங்க. நீங்க வந்து அடிவாட்டுக்கு அவர் தூசரை அவர் பெரிய இதா இருந்தா அவர்கிட்ட கதாயமான சந்திரசேகரன் 95ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து வந்து பழைய சந்தைக்கு, நாச்சிக்குடா சந்தையில் பழைய சந்தைக்காரமாக எனக்கு கடை சந்தை இதால் பெரிய நான் நடத்தி கொண்டு இருந்தேன். புரட்சித்த காலத்தில் போய் திரும்பி வந்து அதுக்கு கடை போட அதுக்குள்ளே வேறு ஒரு பில்டிங் வந்துட்டு, அந்த காரணத்தால் நான் வெளியில் வந்து எனக்கு இடம் இல்லை, ஒரு வாடகை கடை எடுத்து நடத்தினேன். அப்புறம் அதே அரைக்க பில்டிங் கட்ட அப்புறம் ஒழும்பி பக்கத்து இடத்துல வாடகை கடை நடத்தினேன். அப்புறம் அதை இப்போ பில்டிங் கட்டினோடனே எனக்கு வேலை செய்கிறதுக்கு இடம் இல்லை. அதால் நாங்கள் இந்த இடத்தை இதுக்கு முதல் எஜ்ஜியத்தை நாங்கள் எங்களுக்கு காணி இல்லைன்னு கொடுத்தனேன் 4 வருஷத்துக்கு முதல். அப்போ அதுக்கு அது ஒன்றும் வேண்ட இல்லை. அதெல்லாம் நாங்கள் இதை போட்டது. அதுக்கும் நேற்று வந்து குளத்தி அடிச்சு
கடையெல்லாம் பிடுங்கி இதண்டு அப்புறம் போலீஸுக்கு போய் போலீஸால தான் இப்போ கூட்ட சொல்லி சொன்னேன். இந்த கட்சி இந்த ஏற்பாடால வந்து செய்திருக்கோம். நான் எனது பேர் லக்ஷன். நான் கரியார நாடுவாழில் வசிக்கின்றோம். இப்போ தற்போது நாச்சிக்குடா சந்தியில் கடை வச்சு கொண்டு இயங்கி கொண்டு வந்த நாங்கள். அப்போ இப்போ அவை அந்த அவை வாடகைக்கு எடுத்து அவையை வந்து இப்போ கடையை விட சொன்னதால் நாங்கள் வந்து தற்காலிகமாக இப்போ இதில் ஒரு கொட்டில் ஒன்று அமைச்சினாங்க. அப்போ நேற்று வந்து பிரேசு சபையிலிருந்து வந்து இதை பிடுங்க சொல்லி அடாவடித்தனமாக தாங்கள் சட்ட விதமாக போட்டிருக்கிறோம்னு சொல்லி சண்டித்தன முறையில் வந்து எல்லாம் பிடுங்கி எறிஞ்சு எல்லாத்தையும் இதில் வச்சு கொளுத்துவோம், எல்லாம் சாமானில் தான் தூக்குவோம், அப்படி எல்லாம் சொல்லி கொண்டு நின்றாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், நாங்கள் வந்து வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்யணும்னு சொல்ல, நீங்கள் எங்கேயாலும் போய் வாடகைக்கு போய் போட்டுட்டு போயிடுங்க, இல்லாட்டி எங்கேயாலும் வீடு வழியை போய் கிள்ளி கொண்டு போட்டுட்டு இருங்க சாமான்களை என்று போட்டு அப்படி சொன்னது வந்து. அப்போ நாங்கள் அப்படி சரி வராது, இல்லாட்டிக்கு இதில் நாங்கள் இதில் இருந்து எல்லாரும் இருந்து இது எங்களுக்கு வேறு வழி இல்லை பிழைக்கிறதுக்கு, இதுதான் எங்களுக்கு வாழ்வாதாரம். 4 வருஷம் இது 95ஆம் ஆண்டு அதுக்கு பிறகு இடம்பெயர்ந்து வந்த பிறகு இதில் கல் பறிச்சினாங்க. கல் பறித்து இப்போ நாங்கள் வந்து இதில் கடை போட போகிறோம்னு சொல்லிக்க இப்போ இந்த போலீஸாக்கள் வந்து சொல்லி நாங்கள் இடத்தை கதைச்சி பண்ணி தரோம்னு சொல்லி இதுவரைக்கும் அதை பற்றி கதையும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ திருப்பி 4 வருஷத்துக்கு பிறகு திருப்பி நாங்கள் சட்ட இதில் போட போகிறோம்னு சொல்ல இப்போ திருப்பியும் இல்லை நாங்கள் கதைச்சி பண்ணி தரோம்னு சொல்லி அதுவும் இல்லை. இப்போ லெட்டரு கொண்ட கொடுத்தா நாங்கள் அழப்பம் அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்லினவரிய எங்களுக்கு ஏற்ற இடம் இன்னும் தெரியல. அப்போ நாங்கள் அதை பார்த்துட்டு தான் இதை அமைச்ச நாங்கள். இப்போ நாங்கள் நான் தான் கதைச்சு நாங்கள் சொன்னோம், இதான் பிரச்சனை, எங்களோட வாழ்வாதாரத்துக்கு உங்களோட வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலாது, நீங்கள் வேறு எங்கேயா போய் இடத்தை போட்டு ஆக்கட்டு வாடகைக்கு அது வேண்டி எங்கிட்ட அவ்வளோக்கு வசதி இல்லை வாடகைக்கு போட்டு செய்கிறதுக்கு. நாங்கள் இப்போ இவ்வளோ பேர் பெரிய பெரிய காசுக்காரர் எல்லாம் கடை அவைக்கெல்லாம் வந்த எங்களோட முதல் அப்பா கடை வச்சிருந்த இடத்துல இப்போ அவைய கடை வச்சு பெரிய இதாக கொடுத்து செய்தினேன் இது. அப்போ எங்களுக்கு நாங்கள் கஷ்டப்பட்ட நாங்கள் இப்படியே கஷ்டப்பட்டு இருக்கிறதா? இப்போ ஒரு தடவை எங்களுக்கு இதுக்கேற்ற எந்த ஒரு இதுவுமே நடவடிக்கை எடுக்கிற மாதிரியே தெரியல. போய் அங்கே ஏஜிஎஃப்சியில் போய் கேட்டால் அவையே சொல்லினா போங்க நாங்கள் எல்லாம் ஒழுங்கு செய்கிறோம் கொள்கிறோம்னு சொல்லின வரைக்கும் ஒன்றுமே அதுக்கேற்ற முடிவு எடுக்கிற மாதிரியே தெரியல. அப்போ நாங்களுக்கு காலங்காலமாக இப்படியே எங்களுக்குமே இப்போ 38 வயசு, கிட்டத்தட்ட 15 வருஷமாக இந்த காணிக்காண்டியே போராடி கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கும் வயசு வந்து இந்த போகுது. அப்போ இப்படியே நாங்கள் அடிமை வாழ்க்கை மாதிரி வாழ்ந்து முதல் அடிமை வாழ்க்கை வாழ்ந்து இப்போ திருப்பியும் அடிமை வாழ்க்கை தானே வாழ வேண்டியாக கிடக்கு. ஆகிட்ட போய் இதை கதைக்கிறது கஷ்டப்பட்டவங்களுக்கான உரிமை இதுக்குள்ள கிடைக்குதே இல்லை. அவங்க கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்பட்டுக்கொண்டே இருக்க வேண்டியதான். நாங்கள் என்ன செய்யறது? அப்போ ஆட்டை போய் சொல்றது, ஸோ அங்கே போய் சொன்னால் நீங்கள் போங்க. ஆனால் வசதியான கடை காசு இருக்கிறவங்களுக்கு தான் இங்கே பெரிய இது. நாங்கள் இப்படியே இப்படியே காலங்காலமாக இப்படியே இருந்துட்டு போக வேண்டியதான். என்ன முடிவுங்கிறது சொல்லி எங்களுக்கு இப்போ திங்கக்கிழமை தாங்கள் கடைசியாக திங்கக்கிழமை மட்டும் பொறுக்க சொல்லியிருக்கிறேன். நாங்கள் அது மட்டும் வார வேலையில் ஒன்றும் செய்ய போனாமன்னு சொல்லியிருக்கிறேன். நாங்கள் போய் சவத்துக்கு கடை அப்படியே ஒன்றும் இல்லாமல் இப்போ எங்களோட மோட்டர் பைக்கு மட்டும்தான் இதில் இது நிற்கிது. இப்போ அது மட்டும் நாங்கள் அவை சொன்னதுக்காண்டி நாங்கள் மரியாதை கொடுத்து இப்போ இருக்கிறோம். திங்கக்கிழமை பிறகு எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லணும். அதுக்கு பிறகு முடிவு சொல்லாட்டி நாங்கள் எங்களுக்கான இதை செய்வோம். மாதிரி இப்படி அடிமைப்பட்டே நாங்கள் இருக்கல, அது எங்களுக்கான இடத்தை தரணும். தான் நாங்கள் எங்களுக்கான பிரச்சனையை நாங்கள் என்னது தெரியல, கடிதம் ஒன்றும் தெரியல. வந்த பேச்சில் இதை புடுங்காட்டிக்கு இப்போ சாமான் எல்லாமே ஏற்றுவோம். நாங்கள் நீங்கள் சாமானை ஏற்றுறேன்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் எல்லாம் போட்டுருக்கிறோம், உங்களுக்கு இங்கே போய் இப்போ ஏற்றாட்டிக்கு முழுக்களம் பிடுங்கி இப்போ ஏற்றுவோம். நாங்கள் மழை வந்து இந்த இதை பிச்சினேன், இழுத்து பிச்சு போட்டு இதை அப்படி நாங்கள் பிக்க வேணாம்னு சொல்ல அடிக்க வந்தார். அதில் வச்சு அடிக்க வந்து அப்படி தூசணத்தால் கதைச்சார். அப்படி நாங்கள் ஒரு உறுப்பினர் இப்படி உறுப்பினராக இருந்தேன்னு அந்த தூசணங்களை கதைப்பீங்க. நாங்கள் மரியாதை தானே நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் மரியாதை தானே கதைக்கிறோம்னு சொல்ல அப்படி மழை வந்து எல்லாரும் இந்த இது வீடியோவில் கிடக்க வேண்டிய இதெல்லாம் எல்லாம் இப்போ நாங்கள் அடிக்க வந்த நாங்கள் எங்களுக்கு இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேஸை போட்டு போய் வாயில் வாரதெல்லாம் போய் தானே வேண்ட என்ன இது படிக்க வேண்டியது பேர்னா நான் என்ன கதைக்கணும் எது கதைக்கணும்னு தெரியாது. வாயில் வார முழுக்க அங்கே போய் தான் சொன்னேன். நாங்கள் அடிக்க வந்தோம்ன்ற மாதிரி நாங்கள் அடிக்க அப்படியே நான் இதே எங்களுக்கு இல்லை. நாங்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியும், யாருக்கு கை வைக்கணும் யாருக்கு கை வைக்கக்கூடாது எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் அவைக்கு அவையே தான் நாங்கள் எங்களை சித்தரிக்க சொல்லினா இந்த ரவுடிசம் பண்ணுறீங்களோ
ஏன்னாண்டா அவைய வீடியோ எடுக்குன்னா நாங்கள் எடுக்க எங்களுக்கு அடிக்க வரீங்க. அவைய சொல்லிட்டா என்னன்னா நாங்கள் ரவுடிசம் பண்றோமா. ரவுடிசம் பண்ணா என்னன்னு தெரியுமா அவைக்கு? இது ரவுடிசம். ஒரு கடையை போட்டு எங்கட ஒரு வாழ்வாதாரம் செய்யறது இது ரவுடிசமா. நாங்க இருந்து வாழ்ந்து இப்படியே அடுத்த வண்டியதுக்கு இருந்து வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டியார். பாருங்க எப்படி இருக்கு இடம், எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுல ஒரு கடையை போட்டதுக்கு இவ்வளவு பாடாண்டைக்க நடப்பட்ட கடையை முன்னறிவித்தலின்றி பூனேரி பிரதேச செயலாளர் வந்து எங்களுடன் முரண்பட்டு இதை கடையை உடைத்து எங்களுக்கு தவறான வார்த்தையை பாவித்தமை அடிக்காது செய்யப்பட்டவர். இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படும். இந்த நீங்கள் சமூக வலைத்தளங்கள் பார்த்த வீடியோவையும் நான் தான் எடுத்து பக்கத்துலேயே நான் தான் எடுத்தேன். அவர் தவறான முறையில் நடப்பதை மிகவும் கடுமையாக கண்டிக்கின்றோம். இதுக்கு எங்களுடைய தேவை வந்து நிரந்தரமான ஒரு தொழிலை செய்வதற்கு இடம், அது எங்கள் இல்லாததால் தான் நாங்கள் இந்த இடத்தில் அமைத்திருக்கின்றோம். எனவே நீங்கள் அரச உத்தியோகத்தில் இருக்கிறீர்கள், இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு வேலை செய்வதற்கு, நிரந்தர வேலை செய்வதற்கு இடம் ஒன்று தாருங்கள். இந்த தற்காலிக இந்த இன்றையோட ஒரு நாள் நேற்று போட்டு முன்னாவது போட்டுருங்க. நேற்று போட்டுருங்க. நேற்று போட்டோம். நேற்று தான் போட்டுருங்க.